अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஆவியே ஆரமுதே என்னையாளுடை தூவியம் புள்ளுடையாய் சுடர்நேமியாய் பாவியேன் நெஞ்சம் புலம்ப பலகாலும் கூவியும் காணப்பெறேன் உனகோலமே. இந்த பாட்டில் ஆவியே ஆரமுதே எம்பெருமான் எப்படி இருக்கான்னா தாரகமாக இருக்கான். ஆவி அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆவி அப்படின்னு சொன்னால் ஆவின்றது ஆத்மான்னு அர்த்தம். இந்த பெருமாளை ஆவியே அப்படின்னு சொல்லச்சே நம்முடைய ஆத்மாவை தரிக்க செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆரமுதே ஆரமுதே பூர்ணமான அமுதம் அனுபவிக்கக்கூடியவன இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானு நம்முடைய இங்கே இருக்குச்சே பாப்பம் இருக்குதோ இல்லை, அதனால் அந்த பாப்பம் இருக்கிறதுனால நாம் கூப்பிட்டா கூட அவனுடைய சேவை கிடைக்கலை அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறார். இந்த பாசுரத்தில் கூவியும் காணப்பெறேன் உனகோலமே அப்படின்னு. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், தேசிகன் இதுக்கு விஸ்லேஷாக்ரோஷகிருத்பிஹி, விஸ்லேஷ சமயத்தில் அவனிடத்துலேருந்து பிரிவு இருக்குதே, பிரிவு இருக்கிற போது சரி பிரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு வாய்மூண்டு இருக்கார். அவனுடைய சுபாவம் ஆப்பட்டது. நம்ம என்ன பண்ணும், அப்படியே அவனை அலற்ற பண்ணும். நீ என்ன வரமாட்டேன்றே நீ சேவை சாய்க்கணும் அப்படின்னு. இப்போது சில வஸ்து பிரிவு ஏற்படுத்தி என்ன பண்ணுவோம், ஏதோ பிரிவு ரொம்ப வருத்தத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் விட்டுடுவோம். அப்படி இல்லை, இந்த வஸ்து நமக்கு தாரகமாகவும் ரொம்ப போக்கியமாகவும் இருக்கிறதுனால இந்த வஸ்து இல்லைன்னா நம்மளால் வெறும் இருக்க முடியாது. விஸ்லேஷ ஆக்ரோஷகத்பிஹி, ஆக்ரோஷம்னா கூவுறது, வா 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 உன்னை பார்க்கணும் அப்படின்னு அலற்றுறது, புலம்புறது. அதனால் அப்படியாக இருக்கிறது அப்படின்னு இதனுடைய இதை சொல்கிறார். சித்தாகிருஷ்டி பிரவீணைஹி அபிலபன சுகைஹி ஸ்பர்சவாஞ்சாந்துகானைஹி ஆதன்வானைர்திதிருக்ஷாம் சுதீதசகிதைஹி ஆத்மநித்யாதரார்கைஹி விஸ்லேஷாக்ரோஷகிருத்பிஹி ஸ்மரதரதிகைரதிகரைஹி தத்தசாயுஜ்யசங்கைः குர்வாணைர்பாலலௌல்யம் மிளிதகுணகணைः நித்யதிருஷ்யாங்கமாக அப்படின்னு சாய்க்கிறதுல விஸ்லேஷ ஆக்ரோஷகிருத்பிஹி, பிரிவில் அவனை அப்படியே புலம்ப பண்ணும், கூப்பிட பண்ணும், வா வா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு உண்டான குணம், எம்பெருமானுடைய குணம் எப்படின்னா, நாம் அவனை பிரிஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு இருக்க பண்ணாது, அப்படியே புலம்ப பண்ணும் அப்படின்னு சாய்க்கிறது. கீழ் பாசுரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா,
செவிகளால் ஆரனின் கீர்த்தி கனி என்னும் கவிகளே காலப்பண் தேன் உறப்பத்துற்று புவியின் மேல் பொன்னெடும் சக்கர துன்னையே அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே அப்படின்னு. அதாவது அவனுடைய கீர்த்தியாகிற கனி இருக்குதே, அந்த கனி தான் எப்பவும் நம்முடைய ஆத்மா ஆதரிக்கும். ஏன்னா ஆத்மா ஒன்று தரிக்கணும்னா அதுக்கு புஜிக்கணுமோ இல்லை, அதை புஜிக்கிறதுன்னா அதுக்கு தகுந்தது. இது எது எதனால் இப்போ தரிக்கப்படுறது, என்னத்தை புஜிக்கணும் அது தரிக்கிறதுக்கு அப்படின்னா கீர்த்தியாகிற கனிகளை புஜிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அதை எதோட புஜிக்கணும், காலப்பண் தேன் உறப்பற்று காலமாகிற பண்ணாகிற தேனில் குழைச்சி மிக நிறைய தேனை கலந்து சாப்பிடணும். அப்படி புஜிச்சு நாமும் ஆத்ம நித்தியாதரார்கை அப்படின்னு சொன்னோம். ஆத்மாவுக்கு நித்தியமாக ஆதரத்துக்கு அருகமாக இருக்குது அப்படின்னு. அதில் நல்லா கவனிக்கணும். இந்த காலத்தில் எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் தான். ஒவ்வொரு குணமும் குணத்தை கொண்டு நல்லவனே, படித்தவனே, பணம் படைத்தவனே, உபகாரியே இப்படின்னு ஒரு பேர் இருந்ததுன்னா எல்லாம் அதெல்லாம் ஒரு குணத்தை கொண்டு தான் அந்த பேர் வருது. அழகனே, அறிவாளியே அப்படின்னா அது அந்த குணத்தை கொண்டு இருக்குது. அதனால் அது புகழாக இருக்குது. அதுதான் கனி. அந்த கனியை காலப்பண் தேன் உறப்பத்துற்று இதில் இல்லை, வேதத்துலேருந்து இல்லை, அதுலேருந்து இல்லை, இதுலேருந்து இல்லை, இந்த காலத்துக்கு தகுந்த பண்ணாக இருக்கக்கூடிய பகவத் விஷயமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இதுலேருந்து நாம் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக என்னுடைய ஆவி ஆதரிக்கும். நித்திய ஆத்ம நித்தியாதரார்கைன்னு சொன்னேன். எப்படின்னா இங்கே நாம் அந்த மாதிரி பெருமாளை அனுபவிக்க ஆரம்பித்தோம்னா உத்தர காலத்தில் இல்லை மாதிரி நித்தியம் எம்பெருமானுடைய குணநலங்களை காலப்பண்ணாக இருக்கிற இந்த திருவாய்மொழி முதலியதை கொண்டு நாம் பெருமாளை அனுபவிக்க ஆரம்பித்தோம்னா இங்கே மாத்திரம் இல்லை, மரண கால பரியந்தம் இந்த உத்தர காலத்தில் மாத்திரம் இல்லை, அப்புறம் அங்கே வைகுண்டத்துக்கு போனாலும் இந்த அனுபவம் வரும். அதாவது பக்தி யோக நிஷ்டால் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பக்தி யோகம் பலவிதம். 32 வித்யை, 32 வித்யை, தகர வித்யை, சாண்டில்ய வித்யை, உபகோசல வித்யை, வைஸ்வானர வித்யை, பரியங்க வித்யை அப்படின்னு ஒவ்வொரு வித்யை இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு குணங்கள் ஓதப்பட்டிருக்குது உபனிஷத்தில். அப்படிப்பட்ட குணாலனா குண விசிஷ்டனா எம்பெருமானு தியானம் பண்ணணும். அவன் அந்த குண விசிஷ்டனா இவனுக்கு அவனுடைய தியானத்தில் தோன்றுவன். அப்படி தோன்றினான்னா என்னைக்கு தோன்ற ஆரம்பிக்கிறானோ அன்று முதல் இவனுடைய பாப்பங்கள்லாம் கழிந்து இவன் பரிசுத்தனா இருந்து எல்லாம் பரிசுத்தெல்லாம் இல்லை, பாவங்கள்லாம் தொலைந்து பெருமாளுடைய இது அவனுக்கு எப்பப்போ தியானம் பண்ணுறானோ அப்போல்லாம் அந்த தியான விஷயமாக ஆவான் எம்பெருமான். அங்கே தோணுவன். எப்படி தோணுவன்? அந்த குணாளனா, அந்தந்த வித்தியைக்கு உண்டான குணாளனா எம்பெருமான் தோணுவன். அதுக்கப்புறம் பிராரப்த கர்மம் முடிஞ்ச உடனே இவன் மோட்சத்துக்கு போனான்னா எல்லா அனுபவத்தோடும் கூடவும்
இங்கே பெருமாள் அனுபவிச்சானே இந்த வித்யை மூலமாக, இந்த ஆகாரமும் அங்கே வரும். தத்கிருத்து நியாயத்தினால், தத்கிருத்து நியாயத்தினாலே வரும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, இங்கேருந்து பக்தி யோகம் பண்ணி மோட்சத்துக்கு போகிறவாளுக்கு பெருமாளுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குதோ, அதாவது பெருமாள் உபயவிபூதியும் எப்படி அனுபவிக்கிறானோ அதே போல் அவனோட கூட நமக்கும் பக்தி யோகம் பண்ணி மோட்சத்துக்கு போகிறவாளுக்கும் கிடைக்கும் அனுபவம், துல்லியமான அனுபவம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் தத்கிருத்து நியாயம்னு ஒரு நியாயம். இங்கே எப்படி பெருமாளை தியானம் பண்ணுறோமோ அனுபவிக்கிறோமோ அதுபோல் அந்த அனுபவமும் அங்கே வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ பிரபத்தி பண்ணி மோட்சம் போகிறவாளுக்கு எப்படி அப்படின்னா, மோட்சம் போனாக்கா இவாளுக்கும் பிரபன்னனுக்கும் முன்ன பக்தியோகனிஷ்டனுக்கு சொன்னமே அதே போல் எவ்வளவு அனுபவம் பெருமாள் அனுபவிக்கிறாரோ இந்த உபய விபூதியிலையும் அவ்வளவு அனுபவமும் பெருமாளுக்கு துல்லியமாக அவனோட கூட சேர்ந்து அனுபவிப்போம். அதில் பக்தனுக்கும் முக்தனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்கேருந்து மோட்சம் போயிட்டா இவன் பக்தன் இவன் முக்தன் அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுதான் பக்தன் பிரபன். முக்தன் ஆகிட்டாக்கா இங்கே வேணால் இவன் அனுஷ்டான பரனாக இருந்து பக்தனாக இருந்தான் பக்தி யோகம் பண்ணான், இவன் சாதாரணமாக ஆக்கிஞ்சனாக இருந்து பிரபத்தி யோகம் பண்ணவன் அப்படின்னு இங்கே வேணால் அந்த தாரதமியம் உண்டே தவிர, மோட்சத்துக்கு போனால் விட்டு முக்தனானா விட்டு இவன் பக்தியோக நிஷ்டனாக மோட்சம் வந்தான், அவன் பிரபத்தியோக நிஷ்டனாக மோட்சம் வந்தான், இவனுக்கு அனுபவம் வேறு அவனுக்கு அனுபவம் வேறு, அதெல்லாம் கிடையாது. அவனை போலேயே பெருமாள் எப்படி உபய விபூதியும் பூர்ணமாக அனுபவிக்கிறாரோ அதே போல் அவனோட கூட சேர்ந்து இவனும் பிரபன்னனும் அனுபவிப்பான். இப்போ தத்கிருத்து நியாயத்தினால பிரபன்னனுக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னால், அந்த அனுபவம் இங்கே இவன் என்னத்தை அனுபவித்தானோ அந்த அனுபவம் அங்கே வரத்துக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்குது. பக்தி யோகனிஷ்டன் நியமேன எம்பெருமான தியானம் பண்ணுறான், தியானம் பண்ணி தன்னுடைய நினைவில் நிறுத்துறான், இங்கே ஆனந்தமாக அனுபவிக்கிறான் உபாசனம் பண்ணுற நாளில். அதுபோல் பிரபத்தி யோகனிஷ்டனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, பிரபத்தி ஆன மாதிரி பிரபத்தி யோகனிஷ்டனுக்கு ஆச்சாரிய சகாசத்தில் ஏற்கனவே காலக்ஷேபாதிகள்லாம் நன்னா பண்ணி புரிஞ்சு அதெல்லாம் பண்ணி ஆச்சாரிய சகாசத்தில் ஆச்சாரியன் நமக்கு பரநியாசம் பண்ணி வைக்கச்சே மெய் மறந்து அவன் அந்த பரநியாசத்தில் ஈடுபட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தான்னா அர்ச்சாவதார முன்னிலையில் தான் அவர் பண்ணி வைப்பார். சில இடத்துல அர்ச்சாவதாரம்னா சாலக்கிராமம் அர்ச்சாவதாரம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ சால கிராமத்துண்ட இது பண்ணால் இவாளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஆச்சாரியன் நிற்கிறது சால கிராமம் அங்கே கோயில் ஆழ்வார் அது இது அதெல்லாம் அனுபவம், அந்த அனுபவமெல்லாம் இருந்ததுன்னா இந்த அனுபவம் அங்கே வரும். அப்படி இல்லைன்னா அதை பற்றி விசாரம் இல்லை, பூர்ண அனுபவம் வருது. இந்த தத்கிருத்து நியாயத்தினால் வரக்கூடிய அனுபவம் என்னது அப்படின்னா, இங்கே உத்தர காலத்தில் காலப்பண்தேன் உரைப்பத்துற்று பொன்னடும் சக்கர துண்ணையே அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே அப்படின்ற ரீதியில் இந்த பகவத் விஷயாதிகளான அந்த எம்பெருமானுடைய அர்ச்சாவதார சேவாதிகள் அது எண்ணத்தோட கூட இந்த காலப்பண்ணாகிற பகவத் விஷயத்தோட கூட அந்த தேனை மிகுந்து கலந்து இங்கே அனுபவிச்சிருந்தன்னா இந்த அனுபவம் வரும். அதான் ஆச்சாரிய சகாசத்தில் ஆச்சாரியன் பண்ணி வைக்கிற சரணாகதி அத்தை இவன் அனுபவிச்சிருந்தான்னா தெரிஞ்சு அனுபவிச்சிருந்தான்னா அந்த அனுபவம் அங்கே வரும். யார் மூலமாகவோ ஆபத் பரநியாசம் பண்ணிட்டா அவனுக்கு இங்கே ஒன்றும் பண்ணலை, அதனால் அங்கேயும். ஆனால் அவருக்கு இந்த உபய விபூதியும் பெருமாளை போல் அனுபவிக்கிறது குறையவே குறையாது, அது குறையவே குறையாது. யாருக்கும் ஆபத் பரநியாசம் பண்ணியிருந்தாலும் சரி, நன்னா பண்ணியிருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் மோட்சம் போயாச்சுன்னா எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் துல்லியமாக உண்டு. அதனால் அப்படி இருக்கக்கூடியதான அந்த அனுபவம் அந்த அனுபவம்
அந்த அனுபவம் பூர்ணமாக இருக்கும். தத்கிருத நியாயத்தினால இந்த அனுபவம் அங்கே வரும்னு சொன்னாலே அந்த அனுபவம் என்னன்னா ஆச்சாரிய சகாசத்தினால ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறாரு. இன்னமுத என்னுயிர் தந்தளித்தவரை இன்னமுத திருமகளன் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவிழகின்றேனேன்னு. அதே மாதிரி அங்கே கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள். இங்கே நம்முடைய கூறு பெருமாள் வேறு நாம் வேறு அப்படின்லாம் எண்ணிந்த அந்த அகங்கார மோகாராதிகள்னால் இதெல்லாம் என்னது யானே எந்தனது எல்லாம் நினச்சிருந்தமே அதெல்லாம் போக்கடித்த ஆச்சாரியாள் இருக்காளே அவளுடைய சகாசத்தில் இங்கே பர்நியாசம் பண்ணால் போல அங்கேயும் அத்தனை கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகள் இருக்கு. அந்த குருக்கள்லாம் வருஷலாக என்னுயிர் தந்தளித்துறைன்னு இங்கே அனுசந்திச்சுமே அந்த அனுசந்தானமெல்லாம் அங்கே வரும். குருக்கள் குழாங்கள் குறைகளுக்கு மாறுதலின்றி மகிழ்ந்தெழும் போகத்து ஒன்றுமே ஒரே மாதிரி ஏகரூபமாக இருக்கக்கூடிய எந்த மாறுதலும் இல்லாமல் பக்தன் பிரபன்னன் வித்தியாசம் இல்லை, நேற்று இன்னைக்கு அப்படின்ற வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த போகம் நமக்கு கிடைக்கும். இங்கே ஆச்சாரியன் திருவுடைய குருக்கள் மத்தியில் குருக்கள்னால நாம் சரணாகதி பண்ண மாதிரி அங்கேயும் கைங்கரியம் கிடைக்கும். தத்கிருத நியாயத்தினால இவனுக்கு வரும். அது தவிரவும் இங்கே காலப்பண் தேன் உரப்பத்துற்றுன்னு சொல்லிருக்கிறதுனால இந்த காலத்துக்கு தகுந்த பண்ணாக இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் கோவிலில் உற்சவாதிகள்லாம் பண்ணி அங்கே சேவா காலமெல்லாம் பண்ணி நாம் இங்கே அனுபவிக்கிறோமே பெருமாளை உத்தர காலத்தில் சில பேர் நன்னா அனுபவிக்கிறாளோ அப்படி அந்த அனுபவம் அங்கே வரும். அதனால தான் சுவாமி தேசிகன் விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் இசையாத பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு சாட்சி. அதாவது இந்த இடத்துல நாம் உத்தர காலத்தை அர்ச்சாவதார சேவையெல்லாம் பண்ணி அங்கே திருவாய்மொழி முதலியெல்லாம் பகவத் அனுபவம் ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தாலோ அந்த அர்த்தானுசந்தானத்தோடு நாம் பெருமாளை அனுபவித்து பண்ணியிருந்தோன்னா தத்கிருத நியாயத்தினால அங்கே அதுவும் வரும். அதனால்தான் அங்கே போனால் என்ன வரும், அங்கே சாமகானமெல்லாம் பாடுவோம். அது தவிர இங்கே பாடின பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் நீட்டி முழைக்கு சேவாகாலமெல்லாம் பண்ணுறமே அந்த சேவாகாலம் இதெல்லாம் அங்கே வரும். ஏன்னா உத்தர காலத்தில் அந்த மாதிரி பெருமாள் இங்கே நாம் அனுபவிச்சிருக்கோம். இந்த அனுபவம் அங்கே வரும் அப்படின்னு பாவலரும் தமிழ் பல்லாண்டிசையுடன் பாடுவோமே. நாவலரும் பெருநான்மறை ஓதிய கீதமெல்லாம் அங்கே நான்மறையில் ஓதுகிற கீதம் அதோட கூட பல்லாண்டிசையுடன் பாடுவோமே. அங்கே போய் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கெல்லாம் மூலம் என்ன? இதுதான். என்ன மூலம்? காலப்பண் தேன் உரப்பத்துற்று புவியின் மேல் பொன்னெடும் சக்கரத்து உன்னையே. இந்த புவியின் மேலே பொன்னெடும் சக்கரத்து உன்னையே அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே. அவிவின்னி விச்சேதமில்லாமல் ஆதரிக்கும் எனதாவின்னு ஆவிக்கு நாசம் உண்டோ? கிடையாது. ஆத்மா நித்தியம். அந்த ஆத்மாவாகப்பட்டது இன்று தொடக்கமாக இது பண்ணி இங்கே மரண பர்யந்தம் நாம் இந்த அனுபவம் பண்ணமே அது மரணமானா கூட அவிவின்னி ஆதரிக்கும் எனதாவியே. மோட்சத்தில் போனால் கூட இந்த பல்லாண்டிசையுடன் பாடுவோமேன்னு தத்கிருத்த நியாயத்தினால அது வருது. உபய விபூதி நாயகனான எம்பெருமானை போல மொத்த அனுபவம் பண்ணாலும் இங்கே நாம் எப்படி அனுபவம் பண்ணோம்? இங்கே ஸ்ரீரங்கத்தில் பண்ணோம் அப்படின்னா அவளுக்கு ஸ்ரீரங்க அனுபவம் வரும். இன்னொருத்தருக்கு தேவபெருமாள் சந்தியில் பண்ணிருந்த பண்ணோம் அப்படின்னா அந்த அனுபவம் வரும். இன்னொருத்தர் தாங்களே இப்போ நீங்கள்லாம் அங்கங்கே ஒவ்வொரு குரூப்பாக சேர்ந்து இந்த மாதிரி பெருமாளை கண்ணனை ஏழை பண்ணி அந்தந்த ஊரில் அத்தியன உற்சவாதிகள்லாம் பண்ணி கூடி கழித்து அப்படிலாம் பண்ணுறாங்க. இன்னும் பல கோவில்களில் பண்ணுறாங்க. அந்த அனுபவம்லாம் அவளுக்கு அப்படியே அங்கே வரும் உத்தர காலத்தில். அதனால தான் இது நேற்று சொன்னது இன்றைக்கி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கூவியும் காணப்பெறேன் உனகோலமே. இப்படி சில பேருக்கு இந்த மாதிரி வரும் அனுபவம். இங்கே நன்னா பெருமாளுக்கு வந்துடும்.
சில பேருக்கு அவளுடைய ஞான தாரதமியத்தினால் அந்த அனுபவம் பூர்ணமாக இங்கே வராது. அதனால தான் சுவாமி தேசிகன் உத்தர கிருத்தியத்தில் கூட நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டார்க்கு வரும் போல பெருமாளுடைய அனுபவ தசை இங்கே வந்ததுன்னா கூட ஆக்கிஞ்சன்யத்தை கார்பண்யத்தை ஆக்கிஞ்சன்யமான கார்பண்யத்தை விடக்கூடாது அப்படின்னு சொன்னார் உத்தர கிருத்தியத்தில். ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் அதை. ஏன்னா நமக்கு பக்தியோக நிஷ்டன் மாதிரி இங்கே வரல. நாம் உத்தர காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நாம் அகிஞ்சனாக இருந்து தான் இந்த இது பண்ணியிருக்கோம். கார்பண்யத்தோடு கூட தான் சரணாகதி பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் பெருமாளை இந்த மாதிரி காலப்பண்தேன் உறப்பத்துற்று நாம் இந்த பண்ணாகிற திருவாய்மொழியை கலந்து மிக கலந்து, அதனால தான் இப்போ சேவாகாலமெல்லாம் எதுக்கெடுத்தாலும் சேவாகாலம் கோவிலில் பண்ணுறோம். என்ன மிகுதியாக தேன் எப்படி கலக்கணும் அப்படியே மிகுதியாக கலக்கணும்னு சொல்லிருக்கேன். அப்படி புஜிக்கணும்னு. அதனால் பகவத் விஷயம் இது பகவானை பற்றி சொல்லக்கூடியதானே குணகலன்களை பல கால் பலபடியாக சொல்கிறதுனால இப்படி அந்த பகவானை அனுபவிக்கிறது இந்த தேனோட கூட அனுபவிக்கணும் அப்படின்னு. அது ஒரு கனி பெருமாளுடைய குணகணன். அதில் இந்த காலத்துக்கு தகுந்ததாக எல்லோருக்கும் அதிகரிக்கலாமான இந்த பாஷையில் இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியை ஓதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது இந்த மாதிரி பண்ணால் அர்த்தானுசந்தானத்தோடு நன்னா பண்ணுறவாளுக்கு அனுபவம் மிகுந்து வரும். அதுதான் நம்மாழ்வார் நாதன் உள்ளிட்டார் போல் வந்தால் கூட. ஆனால் நாம் எப்படி சரணாகதி பண்ணிருக்கோம், அகிஞ்சனாக இருந்து தான் சரணாகதி கார்பண்யத்தை வெளியிட்டு தான் பண்ணிருக்கோம். அதை விடக்கூடாதுன்னு சொன்னார். இது பல பக்தியாக இங்கேயே வருது. ஆனாலும் இங்கே வருது, அங்கேயும் வரும். அதனால்தான் பல்லாண்டிசையுடன் பாடுவோமே விண்ணவர்த்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாதிசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே. ஆனால் அங்கே பக்தியோக நிஷ்டன் விஷயத்தில் தியானம் பண்ணி அந்த தியானம் கைகூடிட்டுன்னா அவனுக்கு மரண பரியந்தம் நாள்தோறும் அனுஷ்டித்து வருவதாய், அதாவது அது நாள்தோறும் வளரக்கூடியதாக இருக்கும். அனுஷ்டானம் பண்ணுறதுனால நாள்தோறும் அனுஷ்டித்து வளர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் அந்த பக்தி, ஒரு நாளும் குறையாது. ஆனால் இந்த இடத்துல நாம் அப்படி பண்ணாதனால இந்த அனுபவம் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாமல் கூட போகும். நம்முடைய பிராரப்த கர்மவசாத்து உடம்புலாம் சரியாக இல்லைன்னா அந்த அனுபவம் நமக்கு இல்லாதையும் போகும். இது விட்டு வரும். அதான் பக்தியோக நிஷ்டனுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசம். பக்தியோக நிஷ்டனுக்கு அப்படி இல்லை. பக்தி கணக்கு அவனுக்கு நிஷ்பத்தி ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் என்றைக்கு அவன் பெருமாளை நினச்சாலும் அதே ரூபம் அவனுக்கு விடாத, எவ்வளோ நாள் நினச்சாலும் விடாத தோணும். நமக்கு அப்படி இல்லை. பசி வந்ததுன்னா உடனே நிறுத்திட்டு ஆற்றுக்கு சாப்பிடுவோம். ஆனால் நமக்கு இந்த அனுபவம் இருக்குது. இந்த அனுபவம் அங்கேயும் வரும் அப்படின்னு சாதிச்சிருக்க. இப்படி அதான் நமக்கு என்ன ஆகுது, அவனை போல ஒரு தடவை வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் விடவே விடாது. மரணமானாலும் அடுத்த ஜென்மங்களோடு அது தொடரும். ஜடபரதாதிகள் மானா பறந்தார் அப்படின்னா அப்பவும் அந்த சிந்தனை போயிட்டே இருக்கும். அவர் ஒரு கூலி தொழிலாளியாக பிறந்தார், மண்வெட்டி வெட்டுறவரா அப்படின்னா அந்த ஜென்மத்திலையும் அவருக்கு அந்த பகவத் தியானம் ஓடிண்டே இருக்கும். இந்த ஜென்மத்தில் நிஷ்பத்தி ஆயிடுத்துன்னா ஆரம்ப ஜென்மத்தில், அதுக்கப்புறம் பிராரப்த கர்மத்தில் நிறைய எதிர்கோள் ஜன்மாக்கள் இருந்தால் கூட அது மொத்தம் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லித்து. சரி, அதனால் அப்படி அங்கே நடந்திருக்குது. இப்போ ஆனால் நமக்கு விச்சித்தி ஆகும். இந்த இடத்துல பக்தியோக நிஷ்டனுக்கு விச்சித்தியே ஏற்படாது. பக்தி நிஷ்பத்தி ஆயிடுத்துன்னா மரண பர்யந்தம் அவன் நித்தியம் நாள்தோறும் அனுஷ்டிக்க வளர்ந்து வருவதாய் வளர்ந்துட்டே போகும். இவன் அனுஷ்டிச்சுட்டே இருப்பான். அது அப்படி பண்ணிட்டு மரணம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற பிறவி இருந்தால் கூட அதில் தானாக அந்த பக்தி யோகம் அவனுக்கு வந்துட்டே இருக்கும். சரி, நமக்கு அப்படி இல்லை. இங்கே இருக்கிறவாளுக்கு அப்படியே அந்த தசை வந்தால் கூட, அதனால தான் அந்த மாதிரி தசை வந்தால் கூட நாம்
கார்பண்யத்தை விடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதை நாம் உத்தரகிருத்தியத்தில் பார்த்தோம். அதை தான் இங்கே ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார். அதுக்காக தான் பூர்வ பாசுரத்தில் இவ்வளோ பீடிக்க போட்டோம். என்ன அப்படின்னா, ஆவியே ஆரமுதே என்னையாளுடை தூவியம் புள்ளுடையாய் சுடர் நேமியாய் பாவியேன் நெஞ்சம் புலம்ப பலகாலும் கூவியும் காணப்பெறேன் உனகோலமே. நான் இப்படி ஆவிவின்னி ஆதரிக்கும் எனதாவி நேரும்ல, அதனால் மோட்சத்துக்கு போனாலும் இது தொடர்ந்து இருக்கும். ஆனால் இப்படி ஆதரிச்சா கூட நீ எனக்கு தோண மாட்டேன்ற நம்ம பிராரப்த கர்மவசாத் நடுவில் அவளுக்கு கூட விட்டுடும் அந்த அனுபவம். புரியுறத? அதனால் இந்த இடத்துல அதை காண்பிக்கிறேன். கூவியும் காணப்பெறேன். அதாவது இந்த மாதிரி பெருமாளை அனுபவிச்சுட்டானே, காலப்பெண் தேன் உரப்பொத்துற்று நன்னா பெருமாளை அனுபவிச்சு திடீர்னு கபவாத பித்தை கண்டாவரோதனம் இதோ ஸ்மரணம் கூத்தஸ்தே ஏய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கே எதுவும் நானும் நினைக்க மாட்டேன், திடீர்னு இந்த மாதிரி வந்துடுத்துன்னா நினைக்க முடியாது போகிறதே. அது கடைசி காலத்துக்காக இருந்தாலும் கூட நடு காலத்துலேயும் அந்த மாதிரி நினைக்க முடியாத போகிறதுனால கூவியும் காணப்பெறேன் உனகோலமே, உன்னுடைய திருமேனி அழகெல்லாம் பார்க்க முடியாத போகிறது, நடுவில் இழந்து போகிறேன் அப்படின்னு பார்க்கலேன்றத சொல்கிறேன். நாமெல்லாம் அந்த மாதிரி வராத வாழ்க்கை அடியோடு நாம் எவ்வளோதான் திருவாழ்மொழி சேவித்து எவ்வளோதான் காலக்ஷேமம்லாம் பண்ணி அர்த்தங்கள்லாம் கேட்டாலும் நாம் பல பேருக்கு சொன்னாலும் ஆனால் பெருமாளுடைய கோலத்தை நம்மளால் காண முடியல. அந்த நிலைமையை இந்த இடத்துல சொல்கிறேன். ஆவியே ஆரமுதே நான் தான் அனுபவிக்கிறேன், இருந்தால் கூட போக்கியமாக தான் இருக்குது, அப்படி இருந்தால் கூட ஒன்றை நான் பார்க்க முடியல. பாவியேன் பாவியாக இருக்கிறதுனால என்னால் பார்க்க முடியல. அதனால் நெஞ்சம் புலம்புறது, ஐயோ பெருமாளை பார்க்க முடியல. அது பல காலம் புலம்பினா கூட ஒன்றை நான் காண பெறலை அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறேன். ஆனால் நீ எப்படி இருக்கக்கூடியவன், என்னை ஆளக்கூடியவன். ஏன்னா நான் சரணாகதி பண்ணிவிட்டேன். இன்று தொடக்கமாக நீ என்னை இங்கே நன்னா காப்பாற்றி மோட்சம், அதான் மரணம் வரைச்சே மோட்சத்துக்கு ஆயிடுச்சுன்னு போகிறேன். ஆவியே ஆரமுதே, நல்ல நீ எனக்கு தாரகமாக நீ தான் இருக்க, நல்ல போக்கியமாக இருக்க, பூர்ணமான போக்கியமாக இருக்க, என்னை ஆளக்கூடியவனாக இருக்க. என்னை ஆளக்கூடியவன் அப்படின்றத நீ என்ன பண்ணுற, தூவியம் புள்ளுடையாய், நீ தூவி அழகிய சிறகு இருக்குதே, அந்த சிறகை வச்சுருக்க, புல்லா இருக்கிற கருத்மானை வச்சுருக்க, அழகியதான சிறகு, அந்த சிறகுடைய பெரிய திருவடியை நீ வாகனமாக வச்சுருக்க. பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகினதால் அப்படின்னு சாய்க்கிறாரு. அந்த மாதிரி நீ அந்த இதை நீ பறவையேறி அப்படியே நான் தான் வேதத்தின் விழுப்பொருள் அப்படின்னு வேதாந்த மேலிருந்த விளக்கு அப்படின்னு நீ காண்பிக்கிற. வேதாத்மாவாக இருக்க கருட வாகனத்து மேலே அது அந்த வேதம்னா ஒலி தானே, அது ஸ்ருதி ஒலி தானே, சப்த ரூபந்தானே வேதம். அதனால் அந்த சப்தம் நமக்கு காது கேட்குற மாதிரியா நீ இது பண்ணுற, என்ன பண்ணுற, அழகான சிறகுனால சிறகொலி பாவித்து தீங்கொள்ள ஓர்க்கும் கிடந்தன் செவிலன்னு. அதனால் அப்படி நீ கட்மான் மேலே பறகச்சு அந்த புல்லுனால் அடித்து அந்த சப்தம் காதுக்கு இனிமையாக கேட்கறது. அப்படி நீ அதனால் உன்னுடைய பெருமையெல்லாம் அது மூலமாக எனக்கு தெரியுது, அந்த சப்தத்தை கேட்கறது மூலமாக. அதனால் தூவி தூவி புல்லுடையாய், அழகியதான சிறக உடையதாக இருக்கக்கூடியது. ஏன் அழகியதான சுடர் இருக்கு, அதான் சிறக உடையது அப்படின்னா, அந்த சிறகோ வேதம் ரதந்தரம் பிரகத்து அப்படின்ற சாமங்கள்லாம் இதனால உருவான சிறகு. அதுலேருந்து கேட்கக்கூடிய ஒலியினால் நம்ம தான் அந்த வேதத்தின் ஒலியை கேட்கறதுனால நம்முடைய மனசுலாம் நாமெல்லாம் தூய்மையாகும், பரிசுத்தமாகும்.
அதனால் நம்மையும் அது அழகாக்குறது அந்த சிறகு, அப்படிப்பட்டதான சிறகு. அதனால் தூவி அம் தூவி அதை உடைய பெரிய திருவடியை நீ வாகனமாக வச்சுட்டுருக்க. அதாவது என்னை நீ காப்பாற்றுற அப்படின்றத அது மூலமாக தெரியுது. ஏன்னா காப்பாற்றுறதுக்கு வெறுமை இல்லை, ஒரு வஸ்து இருந்ததுன்னா அந்த வஸ்து நம்மக்கிட்ட இருந்துட்டா போகாது, அந்த வஸ்துவை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியணும். அதான் எதனா ஒரு வஸ்து வாங்கணுன்னா கூட அதுக்கு ஒரு பேம்லெட்லாம் தரணும், இல்லை இப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த வஸ்துவை எப்படிலாம் நாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு பேம்லெட் தரான். இப்படி நம்ம அதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், எதனா ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் சொல்கிறானோ இல்லை அந்த புக்லெட்டில். அதை போல பெருமாள் நம்ம காப்பாற்றினா தோணினா மாத்திரம் போகாது, அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அதனால் புல்லை வச்சுண்டு அந்த புல்லினுடைய சிறகுனால நமக்கு அவன் பெருமையை உணர்த்தி அதை அனுபவிக்கும்படி பண்ணுறான். அதனால் தூவி அழகான சிறகுடைய இதை வாகனமாக வச்சுட்டுருக்கான். சுடர் நேமியாய். அதுக்கப்புறம் என்ன, சுடர் பிரகாசிக்கக்கூடியதான திருவாழியாழ்வான்னு கையில் வச்சுட்டுருக்கான். அந்த திருவாழியாழ்வான் என்ன பண்ணுறான், சுதர்சனா மகாஜ்வாலா, அதான் சுடர் சக்கரம், சுடர் நேமி. எப்படி அப்படின்னு சொன்னால் கோட்டி சூரிசம் அஜானாந்தஸ்ய மே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சையா அப்படின்னு அதுக்கு சொல்கிறதுனால அஜானத்தினால இருக்கிற அந்த பிரதிபந்தகம் இருக்குது. அந்த பிரதிபந்தகத்தை அஜானாந்தஸ்ய மே தேவா அப்படி இருக்க எனக்கு விஷ்ணுவனுடைய மார்க்கத்தை பிரதர்சனம் பண்ணுன்னா என்ன அர்த்தம், அந்த அஜானத்தை அடி அறுத்து அது அஜானத்தினால அது தெரியல, அதை நமக்கு காமின்னு சொல்கிறோம். அதனால் இவன் என்ன பண்ணுறான், பெருமாள் நமக்கு அழகை தரக்கூடியதானே அழகான சிறகுடைய புல் மேலே வரான். அதுக்கப்புறம் கையில் சக்கரத்தை வச்சுட்டு இருக்கான். அதனால் நமக்கு அஜானங்கள்லாம் அது ஒழிக்கிறது. சுடர் நேமியாய். இப்படி நீ என்னை ஆட்கொள்ளவும் பண்ணுற, என்னை ஆளுடையவனாகவும் இருக்க. ஆனால் நான் பார்க்கலை. ஏன்னா இந்த பாவியன், நான் பாவம் பண்ணிருக்கேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக தானே கழியணும். அதனால் அந்த பாபம் பண்ணிருக்கிறதுனால நான் உன்னை பார்க்கணும், என்னுடைய ஆவியாக இருக்கிற எம்பெருமானை பார்க்கணும், ஆரம்பமாக இருக்கிற எம்பெருமானை பார்க்கணும்னு நினச்சா கூட பாவியேன் நெஞ்சம் புலம்ப பல காலும் கூவியும் காணப்பெறேன். இப்படிலாம் நான் உன்னுடைய விஸ்லேஷம், உன்னை பார்க்க முடியலையே, உன்னை சரணடைஞ்சா விட்டு கூட, உன்னுடையவனை ஆனா விட்டு கூட என்னுடைய பிராரப்த கர்மம் தடுக்கிறதே, நான் கூவின்னு இருக்கேன், உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு விஸ்லேஷாக்ரோஷ கிருத்பிஹி. அவனுடைய இந்த மாதிரி அழகியதான சிறகுடைய புல்லை வச்சுண்டு கையில் சக்கரத்தை வச்சுண்டு நமக்கு ஆவியாகவும் ஆரம்பமாகவும் இருந்தாலும் கூட, நம்ம ஆளக்கூடியவனாக இருந்தாலும் நம்ம பாபம் தடுக்கிறது அவனை பார்க்க முடியாமல், ஐயோ நீ வாடா வா, வந்து சேவசாயி ஒரு நாள் தோன்னவாராயே அப்படின்னு புலம்பினா கூட என்னால் பார்க்க முடியலையே உன்னுடைய கோலம் அழகியதான திருவுருவத்தை அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாய்க்கிறேன். அதனால் உத்தரோத்தரம் ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்த்துட்டே போனால் அதனுடைய தொடர்ச்சி என்ன. அதனால்தான் இந்த பாசுரத்துக்கு என்ன குணம், எம்பெருமானுடைய குணம்னா, விஸ்லேஷமாக அவனை பார்க்க முடியாத சமயத்தில் நம்ம பாபம் தடுத்து நாம் அவனை பார்க்க முடியாது இருக்குமோல்ல, அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து தோன்னாயே அப்படின்னு நாம் அவனை பிரார்த்திக்கிறது, அதாவது புலம்பி பிரார்த்திக்கிறது. அதை செய்யக்கூடிய குணாளனா எம்பெருமான் இருக்கான். ஏன்னா அவன் நமக்கு ஆவியாக இருக்கான், அதே மாதிரி ஆரம்பமாக இருக்கான், எல்லாம் தெரியுது, விஷயம் தெரியுது. ஆனால் பாபம் தடுக்கிறது பார்க்க முடியல. சில பேருக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சால் கூட தப்பு காரியம் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய பாபம் அதை நேர் வழியில் போக விட்டாது. அதுபோல் நமக்கு விஷயம் தெரிஞ்சாலும் நேர் வழியில் போக அவனை பார்க்க முடியல. அதனால் நாம் புலம்பினா கூட உன்னுடைய கோலத்தை காணலையேன்னு இந்த பாசுரத்தில் சாய்க்கிறேன்.
உத்தர காலத்தில் அந்த மாதிரி வந்துட்டா சரி, வரலன்னா நாம் இந்த மாதிரி அந்த எம்பெருமான ஒரு நாள் காணவாராயே அப்படின்னு நாம் பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் காணவாராயேன்னு நாம் உத்தர காலத்தில் பிரார்த்திச்சுட்டே இருக்கணும். அதுதான் இது சொல்கிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நம. ஆதிவன்ஷடகோபாதீனிதி வர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சேலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.